மார்னிங் டைம் குட்டி விளாக் தான் பார்க்க போகிறோம். முந்தின நாள் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் பாறை மீன் கிடச்சிது. ஸோ வந்ததுமே க்ளீன் பண்ணிவிட்டு அதை குழம்பு வச்சுட்டு மற்ற பீசஸ் எல்லாமே ஃப்ரை பண்ணி மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நைட்டு டின்னருக்கு இட்லியும் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டோம். பசங்க ஸ்கூலுக்கு வந்து ஃபிஷ் எடுத்துகிட்டு போக முடியாது, அதனால் அவங்களுக்கு நைட்டே வந்து ஒரு 4 துண்டு மீனும் வறுத்து கொடுத்துட்டேன். மறுநாள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்கூலுக்கு வெண்டைக்காய் சாதமும் ஒரு வெங்காயம் போட்டு எக் ஆம்லேட் போட்டு கொடுத்துட்டு எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் மீன் குழம்பும் எங்களுக்காக எடுத்து வச்சுருக்க மீனையும் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லெமன் சேமியா செஞ்சு சாப்பிட்டாச்சு. வீக் டேஸில் எப்படியுமே குழந்தைங்களுக்கு ஒரு 2 வாட்டியாவது நான்வெஜ் எடுத்து கொடுத்துருவேன். சண்டேஸை கன்சிடர் பண்ணாமல் சிக்கன், மட்டன், ஃபிஷ் ஏதாவது ஒன்று ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவேன். ஸ்கூல் இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்கூல் லஞ்ச் பேக் பண்ண முடியாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் நைட்டில் வந்து அவங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி நான் வந்து செஞ்சுருவேன். இதே மீன் குழம்பாக இருந்தது அப்படின்னா முந்தின நாளே கிடைச்சப்பவே வந்து குழம்பு வச்சிட்டோம்னா மறுநாள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் கொடுப்பேன். எனக்கு வந்து குழந்தைங்களுக்கு வெளியில் வாங்கி கொடுக்கறத விட வெளியில் கிடைக்கிறது எல்லாத்தையுமே வீட்லேயே சுத்தமாக வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுத்துடணும். அதுவும் இல்லாமல் எப்படியாவது வளர்கிற குழந்தைங்க நான்வெஜ் கொஞ்சம் அதிகமாக எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன். ஸோ வீக் டேஸில் உங்களுக்கு நான்வெஜ் கிடைச்சா நீங்கள் அதை எந்த மாதிரி ட்ரை பண்ணுவீங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.